வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் போது அவன் காலி கையோடு தான் பாரான். அவன் கையில் பணம் இருக்காது, அவனுக்கு சொத்து இருக்காது, அவனுக்கோ பெயர் புகழ் எதுவுமே இருக்காது. அவன் எடுத்துக்கிட்டு வர்றது ஒரே ஒரு விஷயம்தான், அதான் உயிர். ஆனா வாழ்க்கை போக போக அவன் மெதுவா எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிறான். பணம் சேர்க்கிறான், சொத்து வாங்குறான், உறவுகளை மேம்படுத்துறான், பேரும் புகழையும் தேடிக்கிறான். இவைகளுக்காக அவன் சிரிக்கிறான், சில நேரம் அழுகிறான், சில நேரம் தப்புகளும் செய்கிறான். இப்படி ஒரு முழு வாழ்க்கையையும் வாழ்ந்து ஒரு நாள் அவன் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டிய நேரமும் வருகிறது. அப்போ ஒரு பெரிய கேள்வி எழும். அவன் சேர்த்த செல்வம் எல்லாம் எங்கே போகுது? அவன் சம்பாதிச்ச பணம், அவன் வாங்கிய வீடு, அவன் சேமிச்ச பொருட்கள் எல்லாம் இங்கேயே தங்கிடும். ஆனா அவன் உண்மையிலேயே காலி கையோட தான் போகிறானா? இல்ல அவன் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை அவனோடு சேர்த்துக்கிட்டு போகிறான். அவைதான் அவனை விட்டு பிரியாத உண்மையான சொத்தாகும். அந்த விஷயங்கள் என்னென்ன? அடுத்ததாக, இறந்தவர்களின் பொருட்களை உயிருடன் இருப்பவர்கள் உபயோகப்படுத்தலாமா கூடாதா என்பதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு நாள் கருடரிடம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த கதை ஒரு கதை மாதிரி தோணலாம், ஆனா அதுக்குள்ள மறைந்திருப்பது மனித வாழ்க்கையின் ரகசியமாகும். அத முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஒரு நாள் விஷ்ணுவின் வாகனமான கருடர் ஒரு ஆழமான யோசனையோட துவாரகையை நோக்கி பறந்தார். அவர் பறக்கிறார், ஆனா அவர் மனசு அமைதியில் இல்லை. ஒரே ஒரு கேள்வி அவரை உள்ளுக்குள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கை, மரணம், இதற்கிடையில் இருக்கிற உண்மைதான் என்ன என்று. இந்த சந்தேகத்துக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு அவர் நேராக கிருஷ்ணரை சந்திக்க வந்தார். துவாரகையில் கிருஷ்ணர் அவரை பார்த்ததும் முகத்தில் ஒரு சிரிப்பு. என்ன, கருடர் காரணம் இல்லாமல் வரமாட்டாரே, அவர் மனசுல ஏதோ ஆழமான கேள்வி இருக்குது என்று கிருஷ்ணருக்கு புரிந்துவிட்டது. அதனால அவர் மெதுவாக கேட்டார், கருடா, இன்று நீ வந்ததுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணுமே, என்ன சந்தேகம்? தயக்கம் இல்லாமல் கேள் என்றார் கிருஷ்ணர். அதற்கு கருடர் மரியாதையோடு தன் தலையை குனிஞ்சி அவர் மனசுல இருந்த கேள்வியை மெதுவா வெளியே சொல்கிறார். பிரபு, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறக்கிறான். ஆமாம், நிச்சயம் தானே என்றார் கிருஷ்ணர். ஆனா ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் உண்மையிலேயே என்ன எடுத்துக்கிட்டு போகிறான்? மேலும் இறந்தவர்களின் எந்த பொருட்களை உயிரோடு இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் கருடன் கேட்டார். கிருஷ்ணர் கருடனை பார்த்து மெதுவாக சிரித்துக்கொண்டே சொல்கிறார், கருடா, இது சாதாரண கேள்வி இல்ல. மனித வாழ்க்கையின் ஆழமான ரகசியம் இந்த ஒரு கேள்விக்குள்ள இருக்கு என்று ஆரம்பிக்கிறார். அவர் உடனே பதில் சொல்லாமல் ஒரு கதையின் மூலம் புரிய வைக்க முடிவு செய்கிறார். ஏன்னா வாழ்க்கையின் உண்மைகள் நேராக சொன்னா புரியாது, அனுபவம் மாதிரி உணர்த்தினால்தான் மனசுக்குள் ஆழ பதியும். அதனால்தான் அவரும் ஒரு பழமையான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த கதையில மனிதனின் ஆசை, பாவம், கர்மம், அதன் விளைவுகள் எல்லாம் மறைந்திருக்கும். கிருஷ்ணர் கதையை தொடர்கிறார். ஒரு காலத்தில் ஒரு ஏழை பிராமணன் இருந்தான். அவன் ஏழை ஆனாலும் ஞானம் நிறைந்தவன். அவன் பெயர் வேத சர்மா. அவன் பொருளாதாரமா ஏழையா இருந்தாலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் ரொம்ப பலமானவன். அவனுக்கு உலக ஆசைகள் பெருசா எதுவும் இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசை. அது என்னவென்றால் அமைதியான இடத்தில் தவம் செய்ய வேண்டும் என்று. அவன் மனம் முழுவதும் கடவுளை தேடுறதிலேயே இருந்தது. அதனால ஒரு நாள் எல்லா சத்தங்களையும் விட்டு விலகி தவம் செய்ய ஒரு அடர்ந்த காட்டுக்குள் போக முடிவு செய்கிறான். அந்த காடு வெறும் மரம், செடி, கொடிகளால் மட்டுமான சாதாரண காடு அல்ல. சூரிய ஒளி கூட உள்ளே வராத அளவுக்கு இருள். பெரிய மரங்கள், விஷ பாம்புகள், கரடிகள், புலிகள் போன்ற விலங்குகளின் சத்தம், அச்சம் நிறைந்த சூழல், இவையெல்லாம் நிறைந்ததுதான் அந்த காடு. உயிருக்கு ஆபத்து உள்ள அந்த காட்டுக்குள் 5 பயங்கரமான பிசாசுக்கள் அவரை சுற்றி கொள்கின்றன. அவங்களுடைய உருவம், சத்தம், நடத்தை எல்லாமே பயமுறுத்தும் அளவிற்கு இருக்கின்றன.
இவன்தான் இன்று நமக்கு உணவு என்று அவைகள் பேசிக் கொள்கின்றன. சாதாரண மனிதனாய் இருந்தா அங்கேயே நடுங்கி ஓடி போயிருப்பான். ஆனா அந்த பிராமணன் அப்படி இல்லை. அவர் மனசு அமைதியா இருந்தது. அவர் பயப்படாமல் அமைதியாக நமஸ்காரம் செய்து சொல்கிறார், உங்களுக்கு வணக்கம் என்று. இந்த ஒரு செயல்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. ஏன்னா பயமில்லாத மனசு எதையும் வெல்லும். அவர் காட்டிய அமைதி பிசாசுகளோட கோபத்தையும் கொடூரத்தையும் மெதுவா குறைக்க ஆரம்பிச்சது. நாங்கள் பிசாசுக்கள், எங்களை பார்த்து எல்லோரும் ஓடி விடுவார்கள். ஆனால் உனக்கு பயமே இல்லையா என்று பிசாசுக்கள் கேட்டது. அதற்கு பிராமணன் சொல்கிறார், என் வாழ்க்கை கடவுளின் கையில் இருக்கிறது. நீங்கள் என்னை சாப்பிடுவது என் விதி என்றால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் அந்த பிசாசுகளின் மனதை உருக்கி விடுகிறது. அதனால் அந்த பிசாசுகள் அமைதியாகவும் மெதுவாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மனிதர்கள்தான், ஆனா எங்கள் பாவங்களால் தான் இந்த நிலைக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு பிசாசுகளும் தனது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது. முதல் பிசாசு, என் பெயர் சிஸ்டன். நான் பல தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பிராமணன் தான். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நன்றாக அறிந்தவன். ஆனா மெதுவாக அசுத்தமான உணவுகள் மேல் ஆசை எனக்கு அதிகமாயிடுச்சு. மற்றவர்களோட எஞ்சிய உணவு, சுத்தமில்லாத சாப்பாடு, இவையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது தப்பு என்று தெரிஞ்சும் அதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் அந்த அசுத்தமான உணவின் காரணமாக நான் என் உயிரையே இழந்தேன். அந்த பாவத்தால் தான் இன்றும் நான் பிசாசாகி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று முதல் பிசாசு சொன்னது. இரண்டாவது பிசாசு தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. என் பெயர் சரச்சந்திரன். நான் நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். அறிவும் நிறைய இருந்தது, மரியாதையும் இருந்தது. ஆனா நிர்வாணமாக குளிப்பதில் எனக்கு சுகம் கிடைக்க ஆரம்பித்தது. அது தவறு என்று தெரிந்தும் அதை நான் நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் ஒரு குளத்தில் நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நீர்தேவன் என்னை கண்டு கோபம் அடைந்து சாபம் தந்தார். நீ எப்போதும் நிர்வாணமாக அலைகிற பிசாசாக மாறுவாய் என்று. அந்த சாபத்தால் தான் இன்றும் நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் என்று இரண்டாவது பிசாசு சொல்லி முடித்தது. அடுத்ததாக மூன்றாவது பிசாசு சொல்ல ஆரம்பித்தது. என் பெயர் அசுதானம். நான் ஒரு காலத்தில் உங்கள் வம்சத்தில் தான் பிறந்தவன். ஆனா எனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அந்த பேராசை என்னவென்றால், நான் சுடுகாட்டுக்கு போய் இறந்தவர்களின் ஆடைகளை திருடி அதை அணிந்து கொள்வேன். இது மட்டும் இல்லாம கிழிந்த உடைகளை தான் நான் பெரும்பாலும் விரும்பி அணிவேன். இதெல்லாம் பெரிய பாவம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை தான் பண்ணுனேன். அதனால தேவர்கள் இதை கண்டு கோபமடைந்து என்னை சாபமிட்டார்கள். நீ எப்போதும் இறந்தவர்களின் ஆடையோடவே சுற்றும் பிசாசாக இருப்பாய் என்று. அந்த சாபத்தால் தான் இன்றும் நான் இந்த துன்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று மூன்றாவது பிசாசு சொல்லி முடித்தது. அடுத்ததாக நான்காவது பிசாசு. என் பெயர் தர்மராஜ். ஆனா என் வாழ்க்கை தர்மம் இல்லாதது. நான் எப்போதும் அழுக்கிலும் அசுத்தத்திலும் வாழ்ந்தேன். உடம்பு சுத்தமில்லை, மனசும் சுத்தமில்லை. குளிக்கவே மாட்டேன். அழுக்கு ஆடைகள் மட்டுமே அணிவேன். அது தவறு என்று தெரிஞ்சும் அதை மாற்றவே இல்லை. அதனால்தான் தேவதைகள் என்னை சாபமிட்டார்கள். அழுக்கிலேயே வாழும் பிசாசாக. இன்று நான் அந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி முடித்தது நான்காவது பிசாசு. கடைசியா மிச்சம் இருக்கிற ஐந்தாவது பிசாசும் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. என் பெயர் சோமதேவன். நான் மிகவும் கொடூரமானவன். மாமிசம், ரத்தம், கொடுமை, இதிலேயே எனக்கு சுகம். மற்ற உயிர்களை கொன்று சாப்பிடுவேன். இது போல மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தால்தான் எனக்கு சந்தோஷமே. வாழ்நாள் முழுவதும் கருணையே இல்லாமல் வாழ்ந்தேன். அந்த பாவங்களால் தான் என் மரணமும் கொடூரமாக நடந்தது. அதன் பிறகு நான் இரத்தமும் மாமிசமும் சாப்பிட ஆசைப்படும் பிசாசாக மாறிவிட்டேன் என்று பிறகு அந்த 5 பிசாசுகளும் சேர்ந்து சொன்னது. நாங்கள் செய்த பாவங்களால் தான் இந்த துன்பமான பிசாசு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டோம். மனிதன் வாழும் போது செய்யும் ஒவ்வொரு செயலும் அவனுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கும். அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தது. மனிதன் செய்த தவறுகள் அவனை துரத்தாம விடாது. ஆசை, பேராசை, தவறான செயல்கள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை, இவைகள் எல்லாம் சேர்ந்து ஒருவரின் நிலையை எப்படி மாற்றிவிடும் என்பதற்கே இந்த பிசாசுகள் ஒரு எடுத்துக்காட்டாகும். இது ஒரு கதை மட்டுமல்ல, இது நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு எச்சரிக்கையாகும். இப்போ இந்த 5 பிசாசுகளின் துயர கதையை கேட்டதும் அந்த பிராமணனின் மனசு உருகி போச்சு. இவர்கள் எல்லாம்
என்னோட முன்னோர்கள், இவர்களை இப்படி துன்பத்தில் விட்டுவிடக் கூடாது என்று நினைத்தார். அவர் மெதுவாக சொன்னார், பிசாசுகளே, கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கச் செய்கிறேன். அதற்காக அவர் ஒரு பெரிய முனிவரை தேடி போனார். அந்த முனிவர்தான் அகத்தியர். அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லி அந்த பிராமணன் கேட்டார், அதாவது எப்படி என் முன்னோர்களுக்கு விடுதலை கொடுக்கலாம் என்று. அதற்கு அகத்தியர் சொன்னார், அவர்களுக்கு விடுதலை கிடைக்க நீ இந்த சடங்குகளை எல்லாம் செய்யணும். அது என்னவென்றால் தர்ப்பணம், பிண்ட தானம், தானம், தர்மம். அதற்கு பிறகு அந்த பிராமணன் ஒரு புனிதமான நதிக்கரைக்கு சென்று முழு மனதோடு அந்த சடங்குகளை செய்தார். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார், பிண்ட தானம் செய்தார், ஏழைகளுக்கு தானம் செய்தார், மனசார பிரார்த்தனையும் செய்தார். அவர் செய்த அந்த புனித செயல்களின் பலனாக அந்த 5 பிசாசுகளும் அந்த காட்டிலிருந்து மெதுவாக மறைந்து தங்கள் பிசாசு யோனியில் இருந்து விடுபட்டு சொர்க்கத்துக்கு எழுந்துச்சு. அவர்கள் ஆசீர்வதித்தார்கள், நீ எங்களுக்கு செய்த உதவி எங்களுக்கு புதிய பிறவியை தந்தது. மனிதன் தன் முன்னோர்களுக்காக செய்யும் ஒரு நல்ல செயலும் கூட அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்று. இதிலிருந்து ஒரு பெரிய உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். மனிதனோட செய்கை அவனை உயர்த்தவும் செய்யும் அல்லது தாழ்த்தவும் செய்யும் என்று. அந்த கதையை முடித்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் கருடரிடம் மெதுவாக சொன்னார், கருடா, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்று. உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களின் 3 பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய சில பொருட்களை உயிரோடு இருப்பவர்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்றார். ஏன் என்று கருடர் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த பொருட்களில் அந்த மனிதரோட பற்றும் ஆற்றலும் இருக்கும் என்று. பயன்படுத்தக்கூடாத 3 பொருட்கள். முதலில் ஆடைகள். இறந்தவர்களின் ஆடைகளை யாரும் அணியக்கூடாது. ஏன்னா அந்த ஆடைகளில் அவரோட வாழ்க்கை நினைவுகளும் ஆற்றலும் இருக்கும். அதனால் அந்த ஆவி அந்த பொருளோடு இணைந்து பயன்படுத்துபவரை பாதிக்கலாம். அதனால் அந்த ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். இரண்டாவது, நகைகள். நகைகள் ஆடைகளை விட இன்னும் அதிகமான பற்றுடன் இருக்கும். மனிதன் அதிக ஆசையோடு அணிவது நகைகள். அதனால் அந்த ஆவி அதை விட்டுவிட முடியாமல் தவிக்கும். அதை யாராவது அணிந்தால் அந்த ஆவி குழப்பம் அடைந்து அவர்களை தொந்தரவு செய்யலாம். அதனால் அந்த நகைகளை உருக்கி புதியதாக மாற்றலாம், அல்லது தானமாகவோ அல்லது கோவில் உண்டியலில் காணிக்கையாகவோ செலுத்தலாம். மூன்றாவதாக, மாலை அல்லது பூஜை பொருட்கள். மாலை என்பது அந்த மனிதனோட புனிதத்தோடு இணைந்தது. அதை பயன்படுத்தவே கூடாது. அதை புனித நதியில் விட வேண்டும். அந்த புனித சக்தி அதை அவர்களிடம் சேர்க்கும். அதற்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் கருடரிடம் மிகவும் ஆழமான உண்மையை சொல்கிறார். கருடா, மனிதன் பிறக்கும் போது காலி கையோடு தான் வரான். மனிதன் இறக்கும் போது அவன் காலி கையோடு தான் போகிறான் என்றும் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா அது முழு உண்மை கிடையாது. அவன் காலி கையோடு போக மாட்டான். நம்ம கண்ணுக்கு தெரியாத 6 விஷயங்களை அவன் எடுத்துக்கொண்டுதான் போகிறான். மரணத்துக்கு பிறகு அவன் எடுத்து செல்லும் 6 விஷயங்கள் என்னவென்றால், முதலில் காமனை. காமனை என்றால் ஆசைகள். மனிதன் உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா எல்லா ஆசைகளும் நிறைவேறாது. அந்த நிறைவேறாத ஆசைகள் தான் அவனோட ஆத்மாவை விடாமல் பின்தொடரும். அவை அவனை அமைதியாக இருக்க விடாது. அடுத்த பிறவியிலையும் அதையே தேட வைக்கும். உதாரணத்திற்கு பரதராஜா ஒரு மானுக்கு அதிகமான பாசம் வைத்தார். அந்த பாசம் அவனுடைய மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போயிட்டு இறக்கும் நேரத்திலும் அந்த மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். அதனால்தான் அடுத்த பிறவியிலையும் மானாகவே பிறந்தார் பரதராஜா. இரண்டாவது விஷயம் வாசனை. வாசனைனா மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன விருப்பங்கள். இது இன்னும் சக்தி வாய்ந்தது. இது சாதாரண ஆசை அல்ல. இது பழக்கமான, இயல்பாக உள்ளுக்குள்ள ஊறி போன விருப்பங்கள். உதாரணம், பொருளாசை, உடல் சுகம், மனிதர்கள் மேல் அதிக பற்றுதல். இந்த வாசனைதான் அடுத்த பிறவியையும் தீர்மானிக்கும் பெரிய சக்தியாகும். அடுத்தது மூன்றாவதாக கர்மம். மனிதன் வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு செயலும் கர்மமாக சேரும். நல்லது செய்தால் புண்ணியம், கெட்டது செய்தால் பாவம். இந்த கர்மம் அவனை பிறவி பிறவியாக பின்தொடரும். யாராலுமே அதை தவிர்க்க முடியாது. அடுத்தது நான்காவதாக கடன்.
ஒரு மனிதன் வாழ்க்கையில் யாரிடமாவது கடன் பெற்றிருந்தால் அதை திருப்பிக் கொடுக்காமலேயே இறந்துவிட்டால் அந்த கடன் அவனோட ஆத்மாவோட சேர்ந்து போகும். அடுத்த பிறவியிலையும் அதை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும். அதனால்தான் கடனில்லாத வாழ்க்கை மிகவும் முக்கியம். 5வது புண்ணியம். ஒரு மனிதன் செய்த நல்ல செயல்கள், உதவி செய்தது, தானம் செய்தது, பிறரை காப்பாற்றியது, இந்த புண்ணியம் அவனை பாதுகாக்கும் சக்தியாக மாறுகிறது. மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு நல்ல நிலையை தருகிறது. 6வது பக்தி. இந்த எல்லாவற்றிற்கும் மிக உயர்ந்தது பக்தி. கடவுள் மேல் உண்மையான நம்பிக்கை, மனசார இணைப்பு. இந்த பக்தி தான் ஆத்மாவை கடவுளோட சேர்க்கும். கர்மத்தையும் தாண்டி மோட்சம் தரக்கூடிய சக்தி இதுதான். ஆசை, வாசனை, கர்மம், கடன், புண்ணியம் இவையெல்லாம் மனிதனை கட்டி போடும். ஆனா பக்தி மட்டும்தான் அவனை விடுவிக்கும். ஆதலால் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சேர்த்தாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். ஆனா நம்மோட வருவது நம்ம ஆசைகள், நம்ம செய்கைகள், நம்ம கர்மம் தான். நிறைவேறாத ஆசைகள் நம்மை விடாமல் பின்தொடரும். மனசுக்குள்ள பதிஞ்ச வாசனைகள் அடுத்த பிறவியையே தீர்மானிக்கும். நாம் செய்த நல்லதும் கெட்டதும் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதனால வாழ்க்கையை எப்படியாவது வாழ்றதுக்கு பதிலா சரியான வழியில நல்ல எண்ணங்களோடு வாழ்றதுதான் முக்கியம். ஏன்னா கடைசியில நம்மோட வருவது நம்ம செய்கைகள் மட்டும்தான். நம்ம வாழ்க்கை எப்படின்னு நம்ம செய்கை தான் முடிவு பண்ணும். ஆசையை கட்டுப்படுத்தணும், நல்லது செய்யணும், பக்தியோட வாழணும். பணம், சொத்து எல்லாம் இங்கேதான் இருக்கும். ஆனா நம்ம கர்மம் மட்டும்தான் நம்மோட வரும். உன்னோட வாழ்க்கை முடிந்தாலும் உன்னோட ஆசையும் கர்மமும் முடிவதில்லை. ஆகவே நினைவில் வையுங்கள், சேர்த்தது எல்லாம் இங்கேதான், செய்தது மட்டும்தான் நம்மோடு வரும் என்று. நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.